My dear students and parents, this is Daniel and welcome back to the இந்த ஆண்டு தமிழகத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் என்ஆர்ஐ கோட்டா ஃபீஸ் ரிவைஸ் ஆகியிருக்கு. அபிஷியலான அப்டேட் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியிலிருந்து வந்திருக்கு. இது மிகவும் ஒரு ஷாக்கிங் நியூஸா தான் இருக்கு. பட் கொஞ்ச நாட்கள் முன்பதாகவே இப்படிப்பட்ட ஒரு ஃபீஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வீடியோ போட்டுருக்கோம். சொன்னபடியே அந்த வீடியோஸ் அடிப்படையில் இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள பிரைவேட் காலேஜஸ்க்கு கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் என்ஆர்ஐ கோட்டாவும் சேஞ்ச் ஆகிருக்கு. என்னென்ன மாறி இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கவர்மெண்ட் செக்ஷன்ல போடும். இது இன்னைக்கு ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் 14/7 proceedings of the fees fixation committee on July 12 அன்னைக்கு நமக்கு வந்து ஜூன் 12 அன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு is published for the information of the difference in medical office and state private device fees structure will be followed for this academic year 2025 and 2026 of the year. The fees fixation committee in the period of 2/7 அதனால ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி மெம்பர்ஸ் சரி தமிழகத்தில் தனியார் மருத்துவ கல்லூரிகளுடைய கல்வி கட்டணத்தை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நமக்கு முன்னாடி கூட இதை தமிழக அரசாங்கமும் அங்கீகரிச்சிருக்காங்க. திருப்பங்கத்துல பாருங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் கோட்டா சேஞ்சஸ் கிடையாது. மேனேஜ்மெண்ட் கோட்டா 13 லட்சம் ரூபாயா இருந்தது, இனி 15 லட்சம் ரூபாய். எந்த பிரைவேட் காலேஜா இருந்தாலும் சரி 22 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. அந்த 22 பிரைவேட் காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க சேர்ந்தா உங்களுக்கு வரக்கூடிய ஃபீஸ் 15 லட்சம் ரூபாய். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஃபீஸ் கவர்மெண்ட் கோட்டாக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. என்ஆர்ஐ கோட்டாவுடைய ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரேட் காஸ்ட் 24.5 இப்போ அது 27 lakhs ஆயிடுச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 13.5 lakhs அந்த ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து it has been increased to 15 lakhs 1.5 lakhs இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து தமிழகத்தில் பிரைவேட் காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த வருஷம். தமிழகத்துல மொத்தமா பார்த்தீங்கன்னா 22 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கும் ஃபீஸ் ரிவிஷன் அப்படிங்கிறது ஏற்படுத்திருக்கலாம். பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கும் ஃபீஸ் ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறது பிரைவேட் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க சேர்வதாக இருந்தால் அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 16 லட்சத்தி 20,000 ரூபாய். என்ஆர்ஐ கோட்டாக்கு ஃபீஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 30 லட்சம் ஃபீஸ் கிடைக்கலாம், 30 லட்சம் ரூபாய். ஒருவேளை பிரைவேட் யூனிவர்சிட்டியில என்ஆர்ஐல நீங்க சேர்வதாக இருந்தால் 30 லட்சம் ரூபாய். மேனேஜ்மெண்ட் கோட்டா நான் பிரைவேட் காலேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா 22 பிரைவேட் காலேஜஸ்க்கு 15 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. இப்போ அந்த ஃபீஸ் வந்து 16 லட்சத்தி 20,000 வெங்கடேஸ்வரா அண்ட் கன்னியாகுமரி இது இந்த ஆண்டுக்கு நடைமுறையில் உள்ளது அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயத்தையும் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய கட் ஆஃப் மார்க்லையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது எல்லா ஃபேமிலிஸ்க்கும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீஸா இருக்காது. இது நான் நினைக்கிற என்ன மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் டைப் பண்ணுங்க. முக்கியமான அப்டேட் இருந்துச்சுன்னா வீடியோ செய்யறோம். இது வரைக்கும் நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ்.